போட்டோ இல்லடா வீடியோ. ஷாம் ஜாலி தான். ஹாய். உட்கார வை. ஜாலியா இருக்கா? அந்த ரேட்டை காட்டுறீ. 79. Just 79. ஆண்டாம் பஸ் டிங் டிங் டிங். இங்க பாருங்க. அது அழகா இருக்குடி. ஒயிட் காணா. இது சூப்பரா இருக்கு. சென்னையில் வேளச்சேரி பிவிஆரில் டிமார்ட் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நாங்கள் வேறு எங்கேயுமே மாலில் சுற்றியே பார்க்கல. நேராக கிட் செக்ஷன் தான் போனோம். போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா 59, 39, 79 இது மாதிரி ஒவ்வொரு ரேட்லேயுமே குழந்தைங்களுக்கு இந்த காட்டன் செட்லாம் இருந்துச்சு. சம்மர் டைமில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி ட்ரெஸ்லாம் வேர் பண்ணி விட்டோம்னா கம்ஃபர்டபுளாக விளையாடுவாங்க. சம்மர் லீவை நல்லாவும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு பர்ச்சேசிங் தான் இது. கெவின் லெவினுக்கு நான் என்ன வாங்க வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கிஃப்ட்ஸு. கம்மிங் 26th என் பசங்களுக்கு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே வந்து சிறப்பாக கொண்டாடணும். அதே போல் அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், கமிட்மெண்ட் வேறு கொடுத்து வச்சுருந்தேன். 7 கிஃப்ட்ஸ் வந்து அம்மா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஊரில் இருக்கிற டைமில் நான் இங்கே வந்து கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம அவங்க ஒவ்வொரு கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவாக நான் ஓப்பன் பண்ணி போடுறேன். அதனால தான் நிறைய கிஃப்ட்ஸை நான் வந்து காட்ட மாட்டேன். இதில் என்ன வாங்கினேன் அப்படின்னு கண்டிப்பாக அதில் வந்து ட்ரெஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. சூப்பரான கிஃப்ட்ஸ்லாம் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். கீழே விழுந்துருக்குடி, யாரோ குழந்தைங்க போட்டு போயிருக்காங்க. பத்துமா? இது சைஸ் எவ்வளோ போட்டிருக்குன்னு பாரு. 79. இது நான் ஜோஷிகாக்கு எடுக்கிறேன். 300 ஓகேவா? ஓகே, ஒன்று தானே எடுக்கிறேன், அதனால இது ஓகே. எனக்கு இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு ட்ரவுசர் நக்கலா நானே வச்சுக்கிறேன். பண்ணிட்டு தானே இருக்க, கவர் பண்ணிட்டு தான் இருக்க. இந்த பொம்மைங்க, பொம்மை வந்து வேணுமா பிள்ளைக்கு என் மூஞ்ச கவர் பண்ண மாட்டியே. பிள்ளைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் 1000 பொம்மை வச்சிருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு அச்சோ சோ கியூட்டா, இதே பொம்மை வீட்டில் இருக்கு. சூப்பர் சூப்பர். குழந்தைக்கு வாங்கி தர மாட்டாளா, அவளுக்கு வேணுமா? கையை வச்சு சண்டையை பாருங்க பாருங்க. சரி பாய், நாங்கள் போயிட்டு வரோம். அந்த பொண்ணை நீங்கள் கால் பண்ணுங்க. ஆளுக்கு 75 ரூபா போட்டு வாங்கி தாங்கடி. ஆரம்பிச்சு கொலுசு போய் இப்போ இதுவா? ஆளுக்கு 75 ரூபா போட்டு ஏன் ஆளுக்கு 75 ரூபா போட்டு வாங்கிட்டாங்கடி. 75 ரூபா. சரி வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டா? இது வாங்கிக்கிறேன்டி. குழந்தை வளர்க்குறத விட்டுட்டு குழந்தை விளையாடுற பொம்மையை வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. போங்க. உனக்கு வேணும்னா போ. ப்ளீஸ் ஆளுக்கு 75 போடுங்கடி. என் பிள்ளைக்கு கிஃப்ட் பார்ப்பேன்னா எனக்கு இது மட்டும்தான் கிஃப்ட் நான் கேட்குறேன். என் பிள்ளை கிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஆளுக்கு 75 ரூபா. நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். கெஞ்சி கேளு. நீ 75 ரூபா போடு. என் பர்த்டே கிஃப்ட். பர்த்டே முடிஞ்சிருச்சுமா, அடுத்த வருஷம் தான்.
கண்டிப்பா நான் ஒண்ணு இந்த குழந்தையெல்லாம் கண்ணை மூடி கூட்டு போவாங்களே அந்த மாதிரி இந்த செக்ஷன்ல இருந்து உங்களை கூட்டு போயிருக்கணும். ஆளுக்கு என்ன வேற பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. வீடியோ எடுத்தீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க, பார்த்து எடுங்க, டிமார்ட்ல வீடியோ அலோட் கிடையாதுலாம் சொல்லிட்டாங்க. கையில் வைக்காது, அப்பப்போ எடுத்துக்கலாம். அதனால தான். ஆமாம், இதில் கூட ஒரு மாற்றி வச்சிருக்காங்க. மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம எடுத்ததை கொஞ்சம் அனாத மாதிரி விட்டுட்டு வந்துட்டோம். அதில் பேக் வர ஆக்சுவலாக அந்த டாக்டர் வந்து நல்லா இருக்கு. எவ்வளவு? 100 rupees புரியுது, எதுவுமே இதில் இல்லடி. வாட்டருக்கு என்ன பார்த்துட்டு போறியா? திருடி பேக் பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் 1000 மேலே இருக்குது. ஒரு 600 என்ன சாமி? ஏங்க வா கம்மியா டிமார்ட்டில் ஒரே பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து ஒரு பட்ஜெட் யோசிச்சு போயிருப்போம், ஆனால் அதை விட்டு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட ஆயிரும். அதனால் கண்ட்ரோல்டாக இருந்தேன் நான். ஆல்ரெடி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்லாம் எடுத்தாச்சு. ஸோ கலை வந்து சமீக்ஷாவுக்கு ஸ்டேஷ்னரி திங்ஸு, பேக்ஸு எல்லாமே வாங்கியிருந்தா. சும்மா இது வந்து எப்படின்னா குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. 600க்கு நல்ல ஒர்த்தான பேக்கு, வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸோ அதனால் அவளுக்கு இந்த தடவை கொஞ்சம் பிளாக்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா எப்போவுமே பிங்க் ப்ளூலாம் கேர்ள் பேபின்றனால எடுக்கிறோம், பட் அழுக்கு ரொம்ப அதிகமாகிடுது. பேக்கே வந்து ஒரு 2 மந்த்தில் வந்து ரொம்ப அழுக்காடனால பிளாக் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா 299 தான். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. நாங்கள் எடுக்கணும்னு ஆசை இருந்தது, இருந்தாலும் நம்ம எதுக்காக வந்து அந்த வேலையை பார்ப்போம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. சும்மா நார்மலாக ஷாப்பிங்லாம் போகிறோம்னா நல்லாயிருக்கும். ஷாந்தால் அழகாக இருக்குடி. அப்படிதான் பிச்சு எடுத்துரு, பிச்சுருடி. உன் கையில் தான் ஒன்று கிடச்சினா அது இப்படி தான் பார்க்குவேன். காட்டு. இதை போய் எடுத்து வச்சுட்டு இருக்குது. அதில் பிங்க் ஒன்று கொடுத்தனே, தான் வச்சிருக்கா. இது ஓகேவா? அது பிடிச்சிருக்குன்னா எடுத்து விடு. கார மாதிரி இருக்கு, அதனால எடுத்து வச்சிருக்கா. சரி இருடி, அப்போ சமீக்ஷாக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ஒரு பவுச் வச்சுருக்கல, அதையும் எடுத்துட்டு வந்துடலாம். பட்ஜெட் ஜாஸ்தி வச்சுனாலும் எடுத்து வச்சுருக்காங்க. இது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் சீக்கிரட்டாக வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வாடி வாடி, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்டி, வந்து வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாமல் எடுப்போம், வீடியோ எடுப்போம். அப்படி தான் எடுப்போம், அப்படி தாண்டா எடுப்போம். அதை ஆன் பண்ண லைட் அந்த மாதிரியே கேரக்டர்ஸ் வரும். நிஜமாலே உனக்கு எப்படி இல்லைன்னு தெரியும். இதெல்லாம் டிவியில் பார்த்தா செம்மையாக. ஏய் என்னடி? காவியாவும் கலையும் வந்து ஆட்டோவில் வந்துட்டாங்க. நான் மட்டும் கிளாஸ்லேருந்து வர்ற வழியில் தான் அந்த மால், பிவிஆர் மால். அதனால சரின்னு அப்படியே வந்து நான் நோ பார்க்கிங் கவனிக்காமல் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக லா 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 அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கோம். பார்த்தா வண்டியை வந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைன் கட்ட வந்துட்டோம். ஸோ தரமான சம்பவம் April 19th நடந்திருக்கு. ஐயோ நம்ம பண்ணுறீங்க பாருங்க. நீங்க தானே ஸ்கேன் பண்ண சொன்னீங்க, ஸ்கேன் பண்ணி லைசன்ஸ் கொடுங்க சார். சார் லைசன்ஸ் பே பண்ண அமௌண்ட்டு 725 ரூபா நாசமாக போச்சு.
சொல்லையா இல்லை ஆக்சுவலாக எனக்கு வண்டிக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தாரடி, அவரை பிடிக்க போனப்போ எனக்கு கையெல்லாம் உதறி போயிடுச்சு. அங்கே மாட்டிட்டோம்ல, திரும்ப ஏறி உட்காந்து மண்டையில் ஹெல்மெட் இல்லை, ஓகேவா? வண்டியில் ஏறி வந்துட்டே இருந்தோம். அவங்கள்ட்டே நம்ம சொல்லலான்னு இருந்தோம். இல்லைங்க இப்போ தானே கட்டணும், அது போல எனக்காக தான் வந்துச்சு, அவரை கண்டுக்கலாம் வந்துட்டோம். என் வண்டி எடுத்தோம்ல அந்த ஷெரீன் பாய் பிரியாணி, அப்படியே வண்டி போனோம். அந்த 2 போலீஸும் எங்கள் 2 பேரும் மட்டும் தான் பார்க்க குருன்னு இது இறங்குதுங்க, ஹெல்மெட் இல்லாமல் அந்த பொண்ணு வந்திருக்கு. தள்ளி போயிட்டு அப்புறம் எங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணோம், சரி நடந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்காடி. அதான் நான் சொன்னேன் மோகனை அனுப்பிச்சு விடவான்னு கேட்டேன். 1/2 கிலோமீட்டர் நடந்துங்களா, இறக்கி விட்றேன் சிக்னல்ல அப்படின்னு சொல்றேன். போலீஸ் ஆகிடுச்சாங்க ஒரு 1/4 கிலோமீட்டர் சவுண்ட் இது. ஆனா அவர் சொன்னாரு இந்த மாரி ஆட்டோக்காரரு, இது முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அவங்க ஹெல்மெட் இல்லாம இருந்து திரும்பவும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர். அதுக்குள்ள இவளே ஃபோன் 729 பே பண்ணதுக்கு அப்புறம் தான் விட்டேன். எனக்கு என்னன்னா, எப்படியா இருந்தாலும் நம்ம சைடு தப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது, பேசவும் முடியாது. அதே போல் கெஞ்சினாலும் எப்படியா இருந்தாலும் தரமாட்டாங்கன்ற மைண்ட் செட் எனக்கு நல்லாவே வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் ரொம்பலாம் அவங்கள்ட்ட கேட்கல. மாதிரி வண்டி சாவி கொடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு அந்த சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தோம். அப்பயும் தர மாதிரி இல்லை. சரி ஓகேன்ட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபெல்லோ ஃபீஸ்ட் கடையை பாருங்க, ஆம்பியன்ஸை பாருங்க, இந்த 2 பாப்பாங்களை பாருங்க, 2 உள்ள போகுது. என்னென்னமோ வச்சிருக்காங்க, நம்ம அதை பத்தி என்னடா வச்சிருக்காங்க சொல்லுடா, அமௌண்ட்டை பாருடா. அமௌண்ட் பாக்குற அளவுக்கு கண்ணாடி போடல, அதனால வந்துட்டு ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க இந்த வீடியோ பாக்குறவங்க. ஜப்பான் சிக்கன் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் வாங்கி சாப்பிடுவோமான்னு பாப்போம், வாங்க. எனக்கு எட்டாது. ஓகேடா. அந்த லைட்டிங் கிட்ட உட்கார்றோம். போட்டோ நீ வந்து உட்காரு, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஏய் மேக்கப் போட்டவளே, காம்போஸ் சூப்பர் ப்ரோ. வெஜ் காம்போ, நமக்கு வெஜ் தான். இந்த ஒரு நாள் வெஜ் இருக்கிறவங்க போடுற சீன் இருக்கு, அளவே இல்லை. எல்லா நாளும் வெஜ். ஒரு நாள நாங்க வந்து வெஜ் கடையை தேடி கண்டுபிடிச்சு அலையணும், அது வெஜ் மோமோஸை கண்டுபிடிக்கணும். இங்க ஷவர்மா இருக்கான்னு கேளுடி. இருக்காது, ராப் தான் இருக்கும். ஃப்ரைட் சிக்கன் ராப், பன்னீர் ராப். உனக்கு நீ என்ன சாப்பிட போற? இல்ல நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஆடு ஆடு மோமோஸ், சிக்கன் மோமோஸ். திஸ் இஸ் வெஜ் பெரி பெரி மோமோஸ். திஸ் இஸ் தந்தூரி சிக்கன், ஒல்லிக்குச்சி சிக்கன். செம்மையாகுது. இப்போது நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன அப்படின்னா, ரொம்ப செலவு பண்ண மாட்டோம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணுறாங்க, அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது. அவங்க சாப்பிட்றதுக்கு பே பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு கிளம்பிடுவோம். நான் சாப்பிட்டது வந்து 80 rupees. ஸோ அதை நான் பே பண்ணுவேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே அப்படி தான். ஸோ உனக்கு வந்து நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி நாங்கள் வந்து ட்ரீட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதர்வைஸ் வந்து நம்ம நல்லா சுற்றுறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம். அப்படின்றப்போ நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. இது ஏன் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு கொண்டெல்லாம் வெளியே போனால் நிறையா செலவாகும் அப்படின்னு யோசிப்போம், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கலைக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தேன். மெஹந்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. வீட்டில் வந்து மாவு இருந்துச்சு. ஸோ புதினா சட்னி வந்து கலைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் புதினா சட்னி தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி நைட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருந்தது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரீசன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொல்கிறத கேளு, மோகன் எப்போ வேணாலும் போக சொல்லிட்டான். நான் கிளம்பிடுவோமா பேசாமல்?
நாளைக்கெலாம் நான் அவைலபிள் இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். இதே சேர்த்து தான் எடுப்பேன். எனக்கு ஊட்டி விட்டுறத வந்து எடுங்க எல்லாரும். ஊட்டுறியாது. ஆமா இதை வேற பண்ணணும்ல இதுக்கு. அதை மறந்துட்டீங்க. குழந்தை பிள்ளைக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஊட்டணும்? ஃபர்ஸ்ட் ஒயிட் சட்னி. இதெல்லாம் ஓவர். அது ஆல்ரெடி தலைவலியில இருக்கு. கொடுமைப்படுத்திட்டு இருக்க அவள. அடுத்து இந்த சட்னி. மூக்குல சொறி விடுறீ. அடுத்தது பொடி. அடுத்து பொடி. மச்சா போயிட்டு இருக்கீங்க நீங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிடுவாங்க? இதுல எது ரொம்ப பிடிச்சிருக்குடா உங்களுக்கு? இது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் வந்து இது மாதிரி கான்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. பாய்.